தனியார் எப்படி பார்க்க? அதே இப்ப அதிமுக கிட்டத்தட்ட சுமார் 10 மாதங்களுக்கு முன்பே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான பரப்புரையை துவக்கி இருக்கிறது. ஒரு பிரதான எதிர்கட்சி, கடுமையான நெருக்கடி, புரட்சித்தலை அம்மா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்வியில் இருந்த எடப்பாடி, அதிமுக அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு இறுதி வாய்ப்பாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பார்க்கிறது. அந்த நிலையில இப்ப எடப்பாடி இந்த பரப்புரையை துவக்கி இருந்தா நம்ம வரவேற்கிறோம். அது ஒரு ஜனநாயக கடமை தான், நம்ம அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த திராவிட கருத்தியல் அதனுடைய கோட்பாட்டுக்கு நேர் எதிராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை துணைக்கி வைத்துக் கொண்டு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை வலதுபுறமும் இடதுபுறமும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகனை இடதுபுறமாக வைத்துக் கொண்டு இந்த பரப்புரையை துவக்கி இருப்பது என்பதுதான் அதிமுகவினுடைய கோட்பாட்டு எதிரியோடு கரம் பற்றி கொண்டு அல்லது திராவிட கருத்தியலுக்கு கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற ஒரு வடநாட்டு இந்தி கட்சியை கரம் பற்றி கொண்டு கடந்த காலங்களில் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. அவங்க வைக்கும் போது அது கூட்டணி ஆட்சி அது சரியா இருக்கு, சரியான கட்சின்னு இருக்கு, நாங்க கூட்டணி வச்சா மதவாதம்னு ஆயிடுதா அப்படிங்கிறார். இல்ல கார்த்திகை செல்வனையா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறைந்த பட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் பாபர் மசூதியோ 370 சிறப்பு அதிகாரத்தையோ காஷ்மீருக்கான அந்த பொது சிவில் சட்டம் அல்லது சிறப்பு அதிகாரத்தை எல்லாம் பறிப்பதற்கான சூழல் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்திருந்த காலம் ஒன்று உண்டு. அது நமக்கு ஒன்று அதுலயே எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. திமுக அது இருந்துச்சு. நம்ம அதுல பல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்பொழுது அணியில் இருக்கிற மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருந்துச்சு. அப்பொழுதெல்லாம் இவர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தையோ முத்தலாக் சட்டத்தையோ நீங்க வகுப்பு திருத்த சட்டத்தையோ எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரே ஒரு சின்ன ஒரு சட்ட திருத்தத்தை கூட கொண்டு வர முடியாத ஒரு நெருக்கடியில தான் வாஜ்பாய் அவருடைய அரசு இருந்துச்சு. ஆனா இப்ப மோடி அமித்ஷாவுடைய அரசு இப்ப இந்தி மொழிக்கு ஆதரவாக, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக, தமிழ் மொழிக்கு எதிராக ஆளுநருடைய அத்துமீறலை ஊக்கப்படுத்துகிற ஒரு போக்கு பல்வேறு மாநிலங்களில் மாநில அரசுகளை சிதைத்து தேசிய கட்சியான காங்கிரஸை கடுமையான நெருக்கடிக்கு இரையாக்கி பல்வேறு வழக்குகளை வருமான புலனாய்வு அமைப்புகளை ஏவி மத்திய விசாரணை அமைப்புகளை ஏவி முடக்குகிறது. அப்ப நீங்க ஒரு பெரும்பான்மை மதவாத சர்வாதிகார போக்கோடு எல்லா அரசு அங்கங்களையும் பயன்படுத்துகிற, ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற, இந்திய அரசியல் சாசனத்துக்கே அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு முடிவோடு பாஜக செயல்படுகிறது என்கின்ற அச்சம் நாட்டு மக்கள், அதாவது இந்திய நாட்டு மக்களினுடைய 140 கோடி மக்களுக்கு இருக்கிறது.